Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் ஆர்த்தி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்க பொருளை வச்சு ஈஸியா சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே friends, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் போடுற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே friends, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சில்லி போடுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மசாலா கலக்கி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனில் ஃபுல்லாக மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 1/2 குண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் போடும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் 90% மட்டும் வெந்தால் போதும். அது நல்லா வெந்ததும் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். நம்ம கலந்து வச்சுருந்த சில்லி நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-15 பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கேரட் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 5 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக போட்டு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணுங்கிறதுக்கு வேண்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கும். காய்கறிங்க எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு மூடி சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சிருந்த நூடுல்ஸ் எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வாங்கின 3 பேக்கெட் நூடுல்ஸில் மசாலா இருந்துச்சு. அதை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாங்குகிற நூடுல்ஸில் இல்லைன்னா இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான டேஸ்டியான ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாமும் செஞ்சு கொடுங்க. நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஆர்கானிக் பொருளாகவும் இருக்கும். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.